அனைவருக்கும் வணக்கம். இது வலம்புரி காக்கா காலச்சக்கரம். உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கூறுவது என்னன்னு சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். ஒரு சில பேர் ஃபோன் பண்ணீங்க, அந்த பேரா இந்த பேரான்னு கேட்குறீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். என் சந்திரகுமார். எப்படி? என் சந்திரகுமார். சந்திரன் என்றால் நிலவு, குமார் என்றால் அது ஒரு குபேரருக்கு அது வேறு மாதிரி வரும். சந்திரன் என்றால் நிலவு. சரியா? அந்த நிலவு மாதிரியே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம அதுக்காக தான் சந்திரகுமார். என் சந்திரகுமார். நான் உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காதல் விஷயத்துக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்கங்க. அது தப்பாக ஃபோன் பண்ணலை, உண்மையாகவே. நான் இந்த பொண்ணை தான் வந்து எனக்கு கல்யாணம் முடித்தா நல்லாயிருக்கும், இல்லை இந்த பையனை எனக்கு கல்யாணம் முடித்தா நல்லாயிருக்கும், இதை செஞ்சு கொடுங்க சாமி, நான் வேறு தப்பான நோக்கத்தில் நான் கேட்கலை, மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக நான் கேட்கலன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இவ்வளோ ரூபா ஆகும் அவ்வளோ ரூபா ஆகும்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நான் பார்த்தேன், இதை பொதுவாகவே நம்ம ஒரு தகவலாக சொல்லிடுவோம், பார்த்து பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புகிறீங்க. அந்த பொண்ணு வந்து நீங்கள் போய் சொன்னீங்க, ஆனால் ஏற்றுக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த பொண்ணை மனசு மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து லவ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை, ஆனால் சக்தி அதிகம். எப்படி? பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சக்தி அதிகம். அதர்வேன வேத மந்திரங்கள்லேயும் ரொம்ப புதைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, ரொம்ப ரகசியமாக உள்ளது. நாங்கள் இப்போ பரம்பரையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இதை நான் ஈஸியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயங்கள் ஏற்படுது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் ஓலைச்சுவடியெல்லாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக இவ்வளவு இருக்குது, புக்கு அவ்வளவு இருக்குது. நம்ம டெய்லி இதுதான் வேலை, காலமால உட்காந்து படிக்கிறது, போகிறது, வர்றது, அடுத்தது என்ன, நிறைய விஷயங்கள். அதனால தான் இதுக்கு இன்றைக்கி சொல்லுவீங்க, என்ன இதை போட்டால் இது நடந்துருமான்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள். பொறி வாங்கியங்க. ஆனால் என்ன ஒன்று, 9 நாளைக்கு செய்யணும். அது ஒரு நாள் ஒரு 20 ரூபாய்க்கு பாக்கெட்டில் பொறி வாங்கிங்க. மீன் நிறையா இருக்கிற குளத்துக்கு போங்க, இல்லை ஆற்றுக்கு போங்க. எப்படி? மீன் நிறையா இருக்கிற குளம் இல்லை ஆறு, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த பொண்ணு பேர் என்னவா இருக்கும், ஒரு இலக்கியான்னு வச்சுக்கங்களேன். அப்படி வச்சுக்கோங்க, ஒரு இலக்கியா. அந்த பொண்ணை நீங்கள் விரும்புகிறீங்க. என்ன பண்ணணும்னா, இலக்கியாவோட அம்மா பேரை முதல்ல சொல்லணும். இப்போ இலக்கியாவோட அம்மா பேர் என்ன? கௌதமின்னு வச்சுக்கங்களேன். கௌதமியோட மகள் இலக்கியா எனக்கு வசியமாயிட்டா, இதை தந்த மீனுக்கு நன்றி. எப்படி? மீனை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் நிறையா பேசுவோம். ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதா இருந்தாலும் மீன் மாதிரி இருக்குது உன் கண்ணு. அது அவர் வைரமுத்து மற்றவங்க அந்த அப்போ ஆரம்பத்தில். அப்புறம் மதுரையில் கூட ஒரு ராஜராஜ சோழன் கொடி பறக்கங்கள், அதில் மீன் தான் சிம்பிளாக வச்சுருந்தார். மீனுக்கு நிறைய மகத்துவம் உண்டுங்க. நீங்கள் மீனை சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் கண்ணு மீன் மாதிரி இருக்குமாங்க மீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நம்ம மீனெல்லாம் வளர்க்குறோம்ல, வாஸ்து மீன், திஷ்டி மீன், மீனுக்கு நிறைய சக்தி உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கௌதமியோட மகள் இலக்கியம் எனக்கு வசியமாகிருச்சு, இதை தந்த மீனுக்கு நன்றி, பொறி போடுங்க. காலையில் போட்டாச்சு, அதே டயத்தை ஃபாலோ பண்ணணும். அடுத்த நாள் ஒரு 9 நாள் பண்ணுங்கள். 9ஆவது நாள் அந்த பொண்ணு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை விடாது. ஃபோன் பண்ணும், வாட்ஸ்அப்பு பண்ணும், நேரில் வரும், பேன் சட்டை எடுத்துகிட்டு வரும், எது எந்த வேணாலும் வருங்க. பெரிய அளவில் பண்ணுங்கள். சரியா? இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். சந்தேகமாக இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணுங்கள். சரியா? மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நிபுணர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.